சரி பண்ணிக்கணும். அது கரெக்ட்ன்றதால எப்படிங்க ஏத்துக்கிறது? கரெக்ட் நீங்க சொல்றீங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். சரி கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது புரிஞ்சுக்கிறதுல இல்லைங்க. அந்த இடத்துல கரெக்ட்னு எப்படி அந்த முடிவுக்கு வந்து சார் எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படிங்க சார்? அது நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். நாங்க சொல்றோம் சரி, சொல்றது கரெக்ட் தான். நிறைய பேர் அது ஒரு இது மாதிரி நம்ம எல்லாமே ஓகே ஓகேங்கிற ஒரு இது பண்ற மாதிரி அப்ரிமேஷன் பண்ற மாதிரி ஆயிடுது. போராடியும் பண்ணி பாருங்க, சுதந்திரம் கொடுத்தும் பண்ணி பாருங்க. சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆகுது, போராடனா என்ன ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. போராடணும்னா போராட்டம் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா என்ன, போராட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா சுதந்திரம் கொடுத்தா போதும், தன்னைத்தானே சரி பண்ணிடுதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே எல்லாமே இயற்கை, மனசுல வரக்கூடியது எல்லாத்தையும் பின்னாடி பின்னாடி புதுசா தான். அதனால அதுல நம்ம எதையோ ஒன்று நுழைச்சா தான் பிரச்சனை. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நினைச்சோம்னா போராட்டம். செயல்கள் அப்படி இல்லை. செயல்கள் அது ஒரே செயல் கூட திருப்பி செய்ய வேண்டியிருக்கலாம். அதுல அது புத்தம் புதுசுன்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே நீங்க ஒரே செயல் கூட கண்டினியூஸ் செயலாக இருக்கலாம். அதுல நீங்க செயல்களை தான் செய்யணும், கண்டினியூஸாக தான் செயல்படணும். இங்க கண்டினியூட்டியா நல்லா செய்யணும்னு சொல்லி ஒரு நிலையை நீங்க மெயின்டைன் பண்ணவே முடியாது. போராடி பாருங்க, எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து நீங்க ஒரு முடிவு போகணும். அகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காங்கிறத போராடி பார்த்து மைண்ட் பார்த்து ஒரு முடிவு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மனசு நம்ம அங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னு சொன்னால் என்ன வேலைன்ற மாதிரி மனசு ஒரு கேள்வி கேட்டு அங்கே ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உடனே அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே ஒரு கண்டினியூஸாக ஒரு இது மாதிரி ஓடிட்டே இருக்கு. அதை நீங்கள் படிச்சுக்கணுங்களா? நீங்கள் கேள்வியை கேட்குறதோட ஆன்சரும் தெரியுங்களா உங்களுக்கு? அதான் என்ன ஆன்சர் சொன்னாலும் மனசு ஒரு திருப்தி அடைகிற மாதிரி அங்கே ஒரு கேள்வி இருக்குங்க இல்லையா, அந்த ஆள் ஒரு திருப்தி அடைகிற மாதிரி தெரியல. திருப்பி அதே கொஸ்டின் என்ன நீங்கள் உங்ககிட்ட உங்கள் டாக்டர் கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி அங்கே ஒன்றும் அகத்தில் எல்லாமே ஓகே கொடுத்துருங்கன்னு கேட்டால் என்ன ஓகே கொடுத்துருது, அங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னா என்ன வேலை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரியும் நான் அதுக்கு உடனே விடை தேடி போகிற மாதிரியும் அது ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது நீங்கள் தான் முடிவு பண்ணிருந்தீங்க. உங்களுக்குள்ள போராட்டம் உங்களுக்கு தானே தெரியும். ஆமாம், இந்த போராடுறதே கூட ஒரு அகம் தானே. ஆமாம், அகத்தை தான் போராடணும்னு எடுத்து